ஹலோ ஜாக்ஸ், நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் புக் ஃபெஸ்டிவல் நடக்குது. புக் ஃபெஸ்டிவல் 2024 புக் ஃபெஸ்டிவல் நடக்குது. உள்ள போய் கேட்போம், என்ன மாதிரி புக்ஸ் இருக்குன்னு அவங்க உள்ள போய் கேட்போம். அவ்வளோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பறவைகள் கழகத்தோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் கூட இருக்கும். சாரோட நேம் பார்த்தீங்கன்னா கணேஷ் சார். அவர்கிட்ட கேட்போம் நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஹலோ சார். வணக்கம் சார். ஸோ ஆக்சுவலி என்ன சார் இது பறவைகள் கழகம் அப்படின்னு என்ன சார் எங்களுக்கு தெரியல. வணக்கம், என்னுடைய பெயர் கணேஸ்வர். சேலம் பறவைகள் கழகத்தினுடைய நிறுவனர் மற்றும் இயக்குனர். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பறவைகள் சார்ந்த ஆராய்ச்சி, பாதுகாப்பு, விழிப்புணர்வு இது சார்ந்த தளங்களில் தொடர்ச்சியாக நம்ம செயல்பட்டுட்டு வரோம். இன்றைக்கி புத்தக கண்காட்சியில், சேலம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சியில் பறவைகள் சம்மந்தமாக நிறைய படங்கள் நம்ம இங்கே காட்சிக்கு வச்சுருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாமே நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் படங்களும் நம்ம மாவட்டத்திலேயே எடுக்கப்பட்ட படங்கள். இது இப்போ உதாரணத்திற்கு பார்த்தோம்னா, முதல்ல என்னென்ன கேட்டகரியில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நீர்ப்பறவைகள். ஸோ நீர்ப்பறவைகள்லேருந்து நம்ம துவங்குறோம். நீர்நிலைகளுக்கு மிகவும் முக்கிய குறியீடுகளாக இருக்கக்கூடிய சில பறவைகள். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிறது பாம்புத்தாரா. ஸோ பாம்புத்தாரா அப்படிங்கிறது எண்ணிக்கையில் சொட்டு கணிசமாக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நீர்ப்பறவை. அது அதனுடைய கழுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும், எஸ் வடிவத்தில். ஸோ ஒரு நல்ல நீர்நிலையில் மட்டும்தான் எப்போவுமே இந்த பறவை இருக்கும். ஸோ நீர்நிலை ரொம்ப மாசடைஞ்சிருந்தாலோ, அந்த அளவுக்கு ஒரு நல்ல சூழல் இல்லாமல் இருந்தாலோ இந்த பறவை இருக்காது. ஸோ அப்போ ஒரு நல்ல நீர்நிலையின் குறியீடு அப்படின்னு கூட இந்த பறவையை நம்ம சொல்ல முடியும். இந்த பறவையோட மேலும் சில சிறப்பம்சங்கள் பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ அடுத்தடுத்த கேட்டகரிக்கு நம்ம போகலாம். ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது நம்ம பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே, அதாவது வேட்டையாடி உண்ணக்கூடிய சில பறவை இனங்கள். ஸோ நம்ம பரவலாக எல்லா இடத்துலையுமே பார்க்கக்கூடிய வல்லூர், நிறைய இடத்துல லகுடு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக இந்த சிவப்பு வல்லூர், இந்த யுரேஷியன் கெஸ்ட்ரல் அப்படிங்கிறது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு வலசை பறவை. அதனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டே வருது. அதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம குழுவில் நிறைய நம்ம செஞ்சுட்டே வரோம். ஸோ அடுத்ததாக மற்றும் சில இறைக்கொல்லி பறவைகள் இங்கே நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த கருந்தோல் பருந்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வயல்புறங்களில் ரொம்ப எளிமையாக இந்த கருந்தோல் பருந்து பார்க்க முடியும். பெரும்பாலும் கழுகுகள் ஒரு இடத்துல இருந்து உட்காந்து அதனுடைய இரையை பார்த்து அப்புறம் கீழே போய் வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் இந்த கருந்தோல் பருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரே இடத்துல ரெக்கையை அடிச்சுட்டு காற்றுல அப்படியே மிதக்கிற மாதிரி அதனோட தன்மை இருக்கும். ஸோ அப்படி ஒரு பறத்தல் முறை அதுக்கு இருக்கு. ஸோ அப்படி அதனுடைய இரையை பார்த்து கீழே போய் வேட்டையாடும். இது ரொம்ப கடினமான ஒரு பறக்கும் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலத்தில் இதுக்கு ஹோவரிங் அப்படிங்கிற பெயர் உண்டு. அடுத்ததாக கிரவுண்ட் ஃபீடிங் பேர்ட்ஸ், தரைவாழ் பறவைகள். ஸோ தன்னுடைய வாழ்க்கையை தரையிலிருந்து உணவு தேடி உண்ணக்கூடிய பறவைகள் எல்லாமே நம்ம இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். உதாரணத்துக்கு அதில் நம்மளுடைய மாநில பறவையான மரகதப்புறாவும் இருக்கு. ஸோ மரகதப்புறா எப்பவுமே தரையில தான் உணவு தேடும். அது மட்டும் இல்லாமல் சாம்பல் வாலாட்டி, சாம்பல் வாலாட்டியும் சில பறவைகள் இமயமலை பகுதியிலிருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் நமக்கு இந்த சாம்பல் வாலாட்டி வருது. ஒரு காலத்துலங்கும் போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்காடுல வலசை காலத்துல ரொம்ப எளிமையா நம்ம பார்த்துட்டு இருந்த சாம்பல் வாலாட்டிகள் இப்ப அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் ஏற்காடுலயே நம்ம பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய சிவப்பு சில்லை, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பறவை, ஆண் பறவை. இது சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் பக்கம் டேனிஷ்பேட்டை ஏரியாவுக்கு போனால் இந்த சிவப்பு சில்லை பறவையை ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே போல் 6 மணிக்குருவி பொழுது சாயும் போதும் விடியும் போதும் அது நல்ல இனிமையாக கத்துறதுனால அதுக்கு 6 மணிக்குருவி அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் படங்களாக மட்டும் வைக்காமல் ஒவ்வொரு வாழிடங்களுக்கும் ஏற்ற மாதிரி அந்த பறவைகள் என்னெல்லாம் பண்ணும், அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்டர்ஸாகவும் நம்ம இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். அடுத்தது இந்த பக்கம் வந்தோம்னா அரிய வகை பறவைகள். ஸோ சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அரிதாக தென்படக்கூடிய பறவைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். உதாரணத்திற்கு இந்த பெயிண்டட் புஷ் கோயில்னு சொல்லப்படுற மலைக்காடை, இது ஏற்காட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த ஐரோப்பிய பஞ்சுருட்டான். ஸோ தமிழ்நாட்டில் இந்த ஐரோப்பிய பஞ்சுருட்டான் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் மேட்டூருக்கு தான் பார்த்துட்டு போகிறாங்க. அண்மை காலத்தில் கூட ஒரு 10 பேர் இந்த பறவையை பார்க்கறதுக்காகவே மேட்டூருக்கு பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் இந்த
பாலை பட்டாணி குருவி சேலம் மாவட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பம்சம் மிக்க ஒரு பறவை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு ஓரிட வாழ்வி, அதாவது எண்டமிக் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்துல இந்த பறவை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 2 பாப்புலேஷன் இருக்கு. நார்த்ல வந்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளில் கொஞ்சம் தென்படுது. அதை விட்டோம் அப்படின்னா தென்னிந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் தருமபுரி கிருஷ்ணகிரியில கொஞ்சம் ஆங்காங்கே தென்பட்டாலும் முக்கியமா சேலத்துல வந்து மேட்டூர்ல தான் வந்து இந்த பறவை அதிக அளவுல காணப்படுது. ஸோ இந்த பறவையுடைய இனப்பெருக்க முறை, அதனுடைய பாதுகாப்பு, அதுலயும் நம்ம தொடர்ச்சியா நம்ம செயல்பட்டு வரோம். இந்த பொறி பூங்குருவி ரொம்ப ரொம்ப அழகான கருப்பு வெள்ளையா நிறத்துல இருக்கிற ஒரு பூங்குருவி. இதுவும் வந்து இமயமலை பகுதியிலிருந்து நம்ம பகுதிக்கு வலசை வரக்கூடிய ஒரு பறவை. இதுவுமே இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப வேகமா சரிஞ்சிட்டு வருது. ஸோ இங்க நம்ம காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அரிதா இருக்கக்கூடிய, அல்லது நம்ம பரவலா எல்லா இடத்துலயும் இந்த பறவைகளை பார்க்குற மாதிரி இருக்கலாம், ஆனா அதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வர்ற பறவைகளை இங்க நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த பறவைகள் துறை சார்ந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹீரோவா இன்னைக்கும் இருக்கக்கூடிய சாலிம் அலி அவர்கள். ஸோ சாலிம் அலி தான் இந்தியாவினுடைய பறவை மனிதர். ஸோ இது வந்து சில படத்துல வந்து இவருடைய கேரக்டரை எடுத்து அது ஒரு நெகட்டிவ் இமேஜ்ல வந்து சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நிஜ வாழ்க்கையில தன் வாழ்நாள் முழுவதையுமே பறவைகளினுடைய பாதுகாப்புக்காக அர்ப்பணிச்ச ஒரு மாமனிதர். ஸோ அவர் என்றென்றைக்குமே ஒரு ஹீரோ தான் நமக்கு எல்லாருக்கும். ஸோ அடுத்ததா மரம்வாழ் பறவைகள். ஸோ மரத்திலேயே உணவு தேடி புழு பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்ற மரம்வாழ் பறவைகள் இங்க இருக்கு. ஸோ இது பெரும்பாலும் வந்து ஏற்காடுல தான் இந்த பறவைகளை வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து நம்ம பாட்டு கூட மாங்குயிலே பூங்குயிலே அப்படிங்கிற பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். அதுல வர்ற அந்த மாங்குயில் அப்படிங்கிற பறவை வந்து இதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பறவை. அப்படியே அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நேர்ல பார்க்கும்போது அப்படியே நம்ம அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கான ஒரு நிறம் அது. ஸோ அடுத்து இங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்கண்ணி, இந்த மின்செட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பறவை, ஆண் பறவை வந்து நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும், பெண் பறவை வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தமிழில் பாலின ஈருருவ தோற்றம், அதாவது ஆங்கிலத்தில் செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய பறவைகளை சொல்லுவோம். அடுத்தது இங்கே கொஞ்சம் நீர்ப்பறவைகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து கொக்குக்கும் நாரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து இங்கே கழுத்தை மடிச்சு பறந்தா அது கொக்கு, கழுத்தை நீட்டி பறந்தா அது நாரை. ஸோ நீங்க வந்து அடுத்த முறை ஒரு நீர்ப்பறவையை பார்க்கும்போது அது கொக்கா நாரையா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா, அது கழுத்தை மடிச்சு பறக்குதா நீட்டி பறக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அது கொக்கா நாரையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது சில வான்வெளி பறவைகள். ஸோ அது பூச்சி பிடிச்சி சாப்பிட்றது எல்லாமே வந்து காற்றுல பறந்துட்டு இருக்கும் போதே வந்து அந்த பறவைகள் வந்து சாப்பிடும். ஒரு இடத்துல போய் பிடிச்சிட்டு வந்து உட்காந்து தான் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே வானத்திலேயே அப்படியே பறந்துட்டு இருக்கும் போதே பூச்சிகளை பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுட்டே போகும். அடுத்தது நம்ம இரவாடிகள். ஸோ ஆந்தைகள் வந்து நமக்கு ஒரு அபசகுணமா நம்ம நிறைய பேர் கருதுறோம். ஆனா உண்மையிலேயே ஆந்தைகள் நம்ம சுற்றுப்புறத்துல இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல வாழிடத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காடுகளுக்கு வந்து எப்படி புலிகள் இருக்கோ, புலிகள் தான் வந்து காட்டினுடைய முதன்மை வேட்டையாடி அப்படிங்கிறதுனால, அதே போல காட்டுல ஒரு புலி என்ன பணி செய்தோ அதே பணியை தான் இரவு நேரத்துல ஆந்தைகள் செய்யுது. இப்போ ஒரு ஆந்தை வந்து ஒரு ஆண்டுக்கு 1000 எலிகளுக்கு மேல ஒரு ஆந்தை சாப்பிடும். அப்ப விவசாயத்துக்கு வந்து இரவு நேரத்துல ஆந்தைகளினுடைய பயன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஆந்தைகளினுடைய சத்தம் வந்து ரொம்ப அபசகுணமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் சொல்றோம். ஆனா சங்க இலக்கியத்துல ஔவையார்கள்ல ஒரு ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொற்கொல்லன் வந்து பொன் செய்யும் போது ஏற்படுற ஒலி போல இனிமையான ஒலி அப்படின்னு ஆந்தைகளினுடைய ஒலியை வந்து ஔவையார் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு 361 பறவை இனங்கள்ல ஒரு 165 பறவை இனங்கள்ல இங்க ஒரு சின்ன குறுங்கையேடு போல நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். இது வந்து நிறைய பள்ளி மாணவர்களுக்கு இதெல்லாம் நிறைய பயனுள்ளதா இருக்கு. ஸோ அடுத்ததா வந்து வேற என்னென்ன பணிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்நிலைகள்ல முக்கியமான ஆய்வு. ஸோ சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு 350 நீர்நிலைகளை வந்து
நம்ம விரிவாக ஆய்வு செஞ்சுருக்கோம். எத்தனை பனைமரம் இருக்குது, அங்கே மாசின் அளவு எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய குறியீடுகளை வச்சு நீர்நிலைகள் ஆய்வு செஞ்சுருக்கோம். அதில் வந்து 100 ஏரிகளை ஒவ்வொரு ஆண்டும் அதனோட தண்ணியோட அளவு எப்படி இருக்குது, சுற்றி பாசனம் செய்கிறாங்களா, எத்தனை வண்ணத்து பூச்சிகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, சீமக்கருவேல மரங்களினுடைய தாக்கம் எப்படி இருக்குது, பனைமரங்களோட எண்ணிக்கை. ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம வந்து கண்காணிச்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அழிந்து வரக்கூடிய பறவை இனங்களில் ஆராய்ச்சிகளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்ததா இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இயற்கை கல்வி மற்றும் காலநிலை விழிப்புணர்வு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட கல்வித்துறையோட நம்ம சேர்ந்து இந்த செயல்பாடுகளை வந்து செஞ்சுட்டு வரோம். அதாவது வெறும் ஒரு பவர் பாயிண்ட் போட்டு பறவைகளை பாதுகாப்போம், பறவைகள் இல்லாமல் நாம் இல்லைன்னு சொன்னோம்னா குழந்தைகள் வந்து ஏதோ இன்னொரு சப்ஜெக்ட் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாட்டுகள் மூலமாகவும் களப்பயணங்கள் மூலமாகவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நிகழ்வுகளை வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே போல இந்த ஈபர்ட் திட்டத்தில் வந்து அது ஒரு சர்வதேச வலைத்தளம். அது ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பறவைகளை வந்து அந்த ஈபர்ட் வலைத்தளத்தில் நம்ம பதிவு செய்யலாம். ஸோ அப்படி பதிவு செய்யறதுல தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்களில் சேலம் மாவட்டம் வந்து முதலிடத்துல இருக்கு. அப்புறம் எத்தனை பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல நம்ம 6ஆம் இடத்துல இருக்கோம். 361 பறவை இனங்கள் சேலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ நம்ம முதல்ல துவங்கும் போது இந்த பாம்புத்தாரா அப்படிங்கிற பறவையை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு தேசிய பறவை, மாநில பறவை, தேசிய பறவை மயில், நமக்கு வந்து மாநில பறவை மரகதப்புறா அப்படின்னு இருக்கோ, அதே போல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பறவை இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பாம்புத்தாரா அப்படிங்கிற பறவையை வந்து சேலத்திற்கான மாவட்ட பறவையா பரிந்துரை செய்து தமிழ் ஹிந்து உயிர் மூச்சுல கூட இது சார்ந்து நம்ம கட்டுரைகள் எழுதியிருக்கோம். ஸோ ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளை பற்றிய முக்கியத்துவம் நமக்கு தெரியல அப்படின்னா அது நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டு கரன்சி வந்து நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிநாட்டு கரன்சி எந்த நாட்டு கரன்சி, அதனுடைய பணத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம பத்திரமா வச்சிருப்போம். இல்லைன்னா அது வெறும் ஒரு காகிதம் தான். இப்போ 100 ரூபாயை நம்ம எப்படி வந்து பத்திரமா வச்சிருக்கோமோ, ஏன்னா அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ எதுக்கு எந்த விஷயங்களுக்கு நமக்கு மதிப்பு தெரியுதோ அதை தான் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள், பல்லுயிர், தாவரங்கள், பறவைகள், வண்ணத்துப்பூச்சி, இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியலன்னா அதை ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு புரியாமல் போகும். ஸோ இதை வந்து நாம மட்டும் இல்லை, ஸோ அடுத்த தலைமுறைக்கும் இந்த உலகத்தை வந்து பாதுகாப்பாக ஒரு வளமான, ஒரு ஆரோக்கியமான உலகத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் எல்லாருமே சேர்ந்து நம்ம செயலாற்றலாம். தேங்க்யூ. ஃபைனலாக பார்த்து நமக்கு இப்போ தான் தெரியுது எவ்வளோ பறவை இனம் இருக்குது, எவ்வளோ அழிஞ்சிட்டு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு தனியாக பறவை இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது சார் ஏதோ சொன்னால் சாரை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் சாரோட இன்ஸ்டாகிராம் QR கூட கொடுக்குறேன் இதில். தேங்க்யூ சார். நன்றி.